இன்றைய நற்செய்தி வாசகத்திலே யார் பேறு பெற்றவர்கள் என்ற செய்தியை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பேறு பெற்றவர்கள் என்பது பொதுவாக ஆண்டவருடைய சொல்படி நடப்பவன். திருப்பாடலிலே ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த திருப்பாடலிலே கடவுளுக்குரியவர்கள் யார்? மாசற்ற வாழ்வு வாழ்பவன், தீயோர் பேச்சை கேட்காதவன், ஆண்டவரோடு அனுதினமும் பேசுபவன், இவனே ஆண்டவனுக்குரியவன். அந்த திருப்பாடலில் வரிசையா வரும். ஆனா பேறு பெற்றவர்கள் என்ற இடத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே 4 பேறு பெற்றவர்களையும் 4 சபிக்கப்பட்டவர்களை பற்றி பேசுகிறார். இப்படி இவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது அதனுடைய பின்புலத்தை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 தமிழம் வரவழைத்து தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்றவும் கடவுள் 12 தேர்ந்தெடுத்தார் என்று நாம் வாசித்திருக்கிறோம். இந்த 12 தேர்ந்தெடுத்து உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு. ஆனா போகின்ற பொழுது அவர்களுக்கு இயேசு சொன்னது, வழி தவறி போன இஸ்ராயலரிடமே நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னார். தந்தை கடவுள் அவருக்கு கொடுத்த வாக்கு. இயேசு கிறிஸ்துவும் அதை தான் செய்தார். ஆனால் தன் மக்களிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்கிறார். யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த ஊரிலே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த ஊரிலே அவருடைய அவநம்பிக்கையை பார்த்து இயேசு ஆச்சரியப்பட்டதாக நற்செய்தியாளர்கள் பதிவு செய்திருப்பார்கள். இந்த சூழ்நிலையிலே பொதுவாக இயேசு எருசலேமை விட்டு சுற்றி உள்ள ஊர்களுக்கு போதிக்க சென்று விடுகிறார். அதிகமாக தீர், சீதோன், கலிலேயா, அந்த கடற்கரை, அந்த ஏரிக்கரை ஓரமாகவே அதிகமாக புறவனத்தார் பகுதிகளிலே இயேசு போதிக்க ஆரம்பித்தார். ஏனென்றால் அவர்கள் காது கொடுத்து கேட்க ஆரம்பித்தார்கள். இவர்கள் எல்லாம் தான் தோன்றித்தனமாக இருந்தார்கள். நமக்கு தெரியாத கடவுளா? கடவுளே நம்மோடு அனுதினமும் எஸ்டிடியில் பேசிக் கொண்டிருக்கிறார். இவன் யார் என்று தங்கள் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தவர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. என்ன ஸ்டேட்டஸ்னா, மறைபோதகர்கள், மறைநூல் அறிஞர்கள், பரிசெயர்கள், சதுசெயர்கள், தலைமை குருக்கள், இவர்கள் என்று தங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மத்தியிலே வந்து தந்தை கடவுள் எல்லாருக்கும் உரியவர் என்று சொல்லுகின்ற பொழுது, எங்களுக்கு தெரியாத கடவுளை அறிவிக்க நீ வந்து விட்டாயா என்று இவர் யார்? மக்கள் மத்தியிலே பேசிக் கொள்கிறார்கள். சொந்த ஊரிலே இவர் நமது மரியாவினுடைய மகன் அல்லவா? தச்சர் யோசேப்பினுடைய மகன் அல்லவா? இவருடைய சகோதர சகோதர மத்தியில் இருக்கிறார்கள் அல்லவா? இதுதான். ஒருவன் நல்லது சொல்ல வந்தான் என்றால் அவன் யார்? எங்கிருந்து வந்தான்? அவனுடைய குலம் என்ன? அவனுடைய கோத்திரம் என்ன? இதை அனைத்தையும்